பிள்ளைங்களாம் அம்மா வந்து பாருங்கள் காஞ்ச மிளகாட்டை வறுக்கிறேன். ரொம்ப காஞ்ச மிளகாட்டை வறுக்கும்போது நின்று வேகணும்னா என்ன பண்ணு, இப்படி தண்ணி ரேஸாக அப்படி தொளிச்சு விட்டு வறுக்கணும். வறுத்தாக்கா உள்ளக்கவும் வெந்திருக்கும், அது கடலையும் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி தண்ணி தொளிச்சு ரொம்ப காஞ்ச கடலையை மாதிரி தண்ணி தொளிச்சு தான் வறுக்கணும். அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்படி ரேஸாக தண்ணி தொளிச்சுட்டு அப்புறம் மீண்டும் அப்படி வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணிலாம் அப்படியே வஞ்சிரும், அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். கடலையும் உள்ளே நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், என் பையனுக்கு சர்வீஸ் போகிறப்பெல்லாம் யாராவது ஒரு சகோதரர் யாராவது மலாத்தையோ இல்லை கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், பப்பாளி பழம் இது மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அவங்க அன்புக்கு கட்டுப்பட்டு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவார் என் பையன். அவர் வந்து ஃபில்டர் சர்வீஸ் பண்ணுறவர். எல்லாத்துக்கும் லைக்